Hello and welcome to Venkatesh Bhatt Idayam Thotta Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. சமையல் வந்து என்னதான் ஒரு பெரிய கலையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை சுலபமாக பண்ணோம். அதே மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கிற டிஷ்ஷஸ் பண்ணணும்னா அதை வீடியோவில் பார்ப்பாங்களே தவிர வீட்டில் செஞ்சு பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் ஈஸி ரெசிபீஸ் 20 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுற மாதிரி டிஷ்ஷஸை நான் வந்து ஒரு 8-10 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதம் ஈஸி குக்கிங், அதாவது பேச்சுலர்ஸும் சரி வீட்டில் இருக்கிற லேடிஸுக்காகவும் சரி ஈஸி குக்கிங் தான் இந்த மாதம் டாபிக். ஆன அளவுக்கு நிறைய டிஷ்ஷஸ் இந்த மாதம் 8 வீடியோ இருக்கும். இந்த 8 வீடியோவில் நிறைய வீடியோஸ் ஈஸி குக்கிங்காக இருக்கும். இது என் முன்னாடி இங்கே இருக்கிறது வந்து நான் பண்ண அந்த வடுமாங்காய் ஊறுகாய். போன மாதம் நான் பண்ணேன். ஒரு மாதம் இதை டைட்டாக மூடி என் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் தினேஷ் இதை பேக் பண்ணி அவரோட ஆஃபீஸில் வச்சிட்டார். நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இருட்டாக வச்சுருங்க, எங்கே வெடிக்காதீங்க, காற்று போகக்கூடாது, ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வைங்க சொல்லி இந்த பாட்டிலில் போட்டு வச்சேன். அதை அவர் இது மாதிரி கிளிங் ஃபாயில் போட்டு ஒரு இருட்டு அறையில் போட்டு மூடி வச்சுட்டாரு. இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இது எக்ஸாக்ட்லி 33 நாள் ஆச்சு இதை மூடி வச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுறோம். தினேஷ் இவா அந்த சார்னஸ், அந்த மேங்கோவுடைய அந்த ஃப்ளேவர், இதுதான் வந்து இந்த வடுமாங்காவோடைய ஸ்பெஷாலிட்டி. சூப்பராக ஊறி ஒரு மாதமே அவனை தொடாமல் தண்ணியே படாத ஒரு கரண்டியில் நான் இதை வெளியில் எடுக்கிறேன். இந்த மாங்காய் வந்து அப்படியே அந்த மசாலாவில் சோக்காகி சும்மா பக்கா தமிழில் சொன்னா மகனை கும்முனுங்குது. நாஸ்டி பகர் ஒரு ஃபேண்டாஸ்டிக் வடுமாங்க. இதை ஃப்ளோரே வந்து இன்னொரு 5 நிமிஷம் இதை ஓப்பனில் வச்சேன்னா இந்த ஃப்ளோரே மணக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளேவர், நல்லா காரம் இழுத்து உப்பு இழுத்து. ஒரு மாங்காவை நீங்கள் 4 பீஸ் எல்லாம் நான் பெரிய பெரிய மாங்காவாக இருக்குது. சின்ன மாங்காய் வந்து முழுசாக யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கறனால இது ஒரு நல்ல க்ளீன் ட்ரை நைஃப்பில் 4 பீஸாக வெட்டி திருப்பி அது உள்ளார போட்டுருங்க. அது இன்னும் நல்லா ஊறி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். யூஸ்வலாக நான் இன்றைக்கி இது ஒரு மாதத்தில் எடுத்துட்டேன். எங்கள் ஊர்லலாம் பண்ணும்போது இந்த மிடி உப்பின்காய் இந்த வடுமாங்காய் வந்து இந்த மேலே போட்டோன்னா அடுத்த ஆகஸ்ட்டில் தான் திறப்பாங்க. ஒரு வருஷம் 3 மாதம் கழிச்சு தான் திறப்பாங்க. அந்த அளவுக்கு அது ஊறணும். எந்த அளவுக்கு அது பழசாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் ஜாஸ்தியாக போகும். அடுத்த வருஷம் நீங்கள் இதை பார்க்கும்போது இதோட கலர் வந்து டார்க்கிஷ் ப்ரௌனிஷ் ரெட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட பிளாக், ஒரு லைட் கிரே ப்ரௌன் அந்த கலரில் வந்துடும். அந்த அளவுக்கு அந்த மிளகா பொடி அந்த மசாலா வந்து சோக்காகி ஒரு ஃபேண்டாஸ்டிக் கலர் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஒரு வடுமாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு அன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது வெறும் பாட்டில் தான் காமிச்சேன். ஒரு மாதம் வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்றைக்கி பார்த்த வீடியோவில் ரெட்டாக இருந்திருக்கும், இன்றைக்கி பார்த்த வீடியோவில் ப்ரௌனிஷ் ரெட்டாக மாறி இருக்குது. ஸோ கலர் வில் சேஞ்ச், ஸோ டஸ் த ஃப்ளேவர். ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் வடுமாங்காய் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னும் கிடைக்கிது கடைங்களில் வடுமாங்காய் போட்டு நல்லா உப்பு தண்ணில் ஊற வச்சு இந்த ஊறுகாவை பண்ணுங்கள், வருஷக்கணக்காக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மேங்கோ டெசர்ட் அப்படின்னு சொன்னால் மாம்பழ ரசாயனம். மாம்பழ ரசாயனம் இஸ் அ வெரி சிம்பிள், வித்தின் 10 மினிட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இது வந்து மாம்பழ பாயசம். ரசாயனன்றது எங்கள் ஊரில் வந்து பாயசத்துக்கு சொல்கிற பேர். இந்த ரசாயனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் ஒரு பவுலில் இதை சில் பண்ணி ஒரு பவுலில் கொடுத்தீங்கன்னா ஆஃப்டர் லஞ்சுக்கு வந்து இதை டெசர்ட்டாக சாப்பிட்லாம். இலையில போட்டிங்கன்னா மாம்பழ பாயசமாக இலையில கல்யாண விருந்தில் இல்லை வீட்டில் இருக்கிற விருந்தில் இலை பாயசமாக போடலாம். இதுலேயே வந்து நீங்கள் வந்து அவல் இருக்கு இல்லைங்களா, இந்த மெலீஸ் அவல் இருக்கும், அதை அந்த மெலீஸ் அவலை தண்ணியில் நனைச்சி புழிஞ்சி அதை அது கூட இதை சர்வ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் மைசூர் போண்டான்னு ஒரு ரெசிபி பண்ணேன், உளுந்து போண்டா. அந்த உளுந்து போண்டா கூட இந்த ரசாயனம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நீர் தோசை ஒன்று பண்ணி காமிச்சிருந்தேன். அந்த நீர் தோசைக்கு இந்த ரசாயனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி பல பரிமாணங்களில் இதை வந்து ஒரு ஸ்வீட்டாகவும் சாப்பிட்லாம், ஒரு சேவரிக்கு தொட்டுக்கிற ஒரு ஸ்வீட் சட்னி மாதிரி இதை சாப்பிட்லாம். அந்த மாதிரி இந்த ரசாயனம் வந்து யூஸ்வலாக நாங்கள் வந்து பங்கனப்பள்ளி மேங்கோவில் பண்ணுவோம். இப்போது ஜூன் மாதம் முதல்லேருந்து ஜூலை மத்தியம் வரைக்கும் 15th of July வரைக்கும் தி பெஸ்ட் டைம் டு பை பங்கனப்பள்ளி. பங்கனப்பள்ளி எப்படி செலக்ட் பண்ணோன்னா, நல்ல பங்கனப்பள்ளி வந்து கொஞ்சம் பழுத்து இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து தோலில் வந்து இது மாதிரி டாட்டாக வரும். இது மாதிரி புள்ளியாக வர்ற இந்த பங்கனப்பள்ளி வந்து யூஸ்வலாக ஸ்வீட் ஜாஸ்தி. இது வந்து ஒரு அப்சர்வேஷன். இது மாதிரி இருக்கிற பங்கனப்பள்ளி வந்து யூஸ்வலாக கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி இருக்கும். பங்கனப்பள்ளி மேங்கோ அது மட்டும் இல்லாமல் எந்த மேங்கோவாக இருந்தாலும் நல்ல ஒரு இருட்டான ரூமில் கவர் பண்ணி வச்சுருங்க. அந்த இருட்டான ரூமில் கவர் பண்ணி வச்சிங்கன்னா இந்த கார்பைடு இந்த கல்லெல்லாம் வச்சு பழுக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நேச்சுரலாக ரைப் ஆகும். ஒரு பச்சை கலரில் இருக்கிற பங்கனப்பள்ளி மேங்கோ நல்லா ரைப் ஆகிறதுக்கு 1 வாரத்துலேருந்து 10 நாள் ஆகும்.
ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்றா அரிசிக்குள்ளே புதைச்சி வைக்கிறது இல்லை இருட்டு ரூமில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளில் நல்லா பியூட்டிஃபுல் எல்லோ கலர் ஆகி மேலே டாட்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ரைப்பனான மேங்கோஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த ரசாயனாக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த ரசாயன டிஷ் வந்து நான் கற்றுக்கிட்டு வந்து என் சொந்த அக்கா, அவங்க வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அவங்க போனது வந்து ஒரு பெரிய ஹோட்டலே ஒரு குடும்பத்துக்கு. எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் ராம் பிரசாத்னு ஒரு ஹோட்டல், பெரிய போர்டிங் அண்ட் லாட்ஜிங், சாப்பாடு பயங்கர ஃபேமஸ். அவங்களுக்கு வந்து பெங்களூரில் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, கங்கோத்ரின்னு சொல்லிட்டு. அந்த ஹோட்டல் அது மாதிரி ஒரு 4-5 ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு பெரிய குடும்பம். அவர் வந்து மிஸ்டர் கோவிந்த பட்ருன்னு சொல்லிட்டு அவருடைய சன் ஜெகதீஷ் பட்டுக்கு தான் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அவங்க வந்து பெரிய ஹோட்டல் ஃபேமிலி. அவங்க வீட்டிலே வந்து 3-4 சமையல்காரங்க இருப்பாங்க, ஒரு 10 வேலைக்காரங்க இருப்பாங்க. அது மாதிரி ஒரு வீடு, பெரிய வீடு. நாங்கள் உள்ளே நுழையும் போது அவ்வளோ பயமாக இருக்கும், அவ்வளோ பெரிய ஆளுங்க, அது மாதிரி பயங்கர மரியாதையாக இருக்கும் அப்படின்னு. அவங்க வீட்டில் எப்போவுமே மேங்கோ சீசன், எந்த சீசனாக இருந்தாலும் அந்தந்த சீசன் சாப்பாடை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. என் அக்கா வந்து கல்யாணம் ஆன பிறகு அவங்க பெங்களூரில் இருக்கிற ஹோட்டலை பார்த்துக்கணும்னு சொல்லி என் பிரதர் இல்லாவும் என் அக்காவும் பெங்களூர் குடிபெயர்ந்துட்டாங்க. அவள் வீட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த பங்கனப்பள்ளி சீசன் வரும்போது அவள் வந்து அந்த ரசாயனம் எப்போவுமே பண்ணுவாள். நாங்கள் பெங்களூர் போகும்போது தான் எங்களுக்கு பண்ணி கொடுப்பா. அவன் என்ன பண்ணுவான்னா, பெங்களூரில் பங்கனப்பள்ளி சீசன் முடிகிற ஸ்டேஜில் எண்ட் ஆஃப் ஜூன் பிகினிங் ஆஃப் ஜூலையில் இந்த பங்கனப்பள்ளியை வந்து நல்லா புழிஞ்சி ஒரு பியூரி மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவா. அவள் வீட்டில் மட்டும்தான் தீபாவளி டைமில் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் நவம்பரில் வர தீபாவளி டைமில் திருப்பியும் இந்த ரசாயனம் பண்ணுவாள். ஸோ நாங்கள் இம்மெட்டெல்லாம் எல்லா தீபாவளிக்கும் அங்கே பெங்களூருக்கு போவோம். அப்போ போகும்போதெல்லாம் அவள் வீட்டில் மட்டும் ரசாயனம் கிடைக்கும். ஸோ மேங்கோ சீசனே இல்லாத டைமில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரசாயனம் தீபாவளி டைமில் கிடைக்கும். ஸோ அவள் எனக்கு கற்றுக் கொடுத்த ரெசிபி, அவள் பண்ணுற விதம் ஸோ நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். திஸ் டிஷ் இஸ் டெடிகேட்டட் என் சிஸ்டர் ரத்னா ஜெகதீஷ் அவங்களுக்காக. அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட ஒரு டிஷ்ஷு. ஒன்றும் பெரிய கஷ்டமான ரெசிபி கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் இங்கே பங்கனப்பள்ளி மேங்கோவை தோல் உரித்து வச்சுருக்கேன். இந்த பல்ப்பை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம், அதாவது இந்த பழம் பார்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். இதை வந்து மிக்சியில் அரைக்கக்கூடாது. மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா அதோடைய வேல்யூ போயிடுச்சு. ஏன்னா மிக்சி அரைக்கும் போது அதோடைய சூடு இந்த டேஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிடும். அதனால் இதை நம்ம கையிலேயே வந்து ஸ்மாஷ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் இட்ஸ் அ லிட்டில் டீடியஸ் ஒர்க், கொஞ்சம் வேலை. ஆனால் அதை செஞ்சிட்டோன்னா அது மாதிரி ஒரு டேஸ்ட் எந்த பாயசத்துக்கும் கிடைக்காது. ஓகே, நான் சீடை தனியாக வச்சுட்டேன். ஒரு 2 பீஸை இது மாதிரி செப்பரேட்டாக வச்சுட்டேன். எதுக்குன்னா இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி அந்த பாயசத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிடும்போது நம்ம அந்த பீசஸ் ஆஃப் மேங்கோவை கடித்து சாப்பிட்லாம். ஸோ இந்த மேங்கோஸை ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணி, கையை நல்லா சுத்தமாக கழுவி, உங்ககிட்ட இருந்ததுன்னா இது மாதிரி க்ளவுஸ் போடுங்க. எங்கள் அம்மாலாம் எங்கள் அக்காலாம் பண்ணும்போது க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க, கையை சுத்தமாக கழுவிட்டு க்ளீனாக பண்ணுவாங்க. பட் இங்கே டிவியில் பண்ணும்போது நான் இந்த வெறும் கையில் மாம்பழத்தை பிணைஞ்சா ஒரு 100 பேர் பயங்கரமான அறிவாளிங்க சொல்லுவாங்க, என்ன சார் கையில் போட்டு பிணையிறீங்க, எப்படி சார் சாப்பிட்றதுன்னு. ஸோ நான் இங்கே க்ளவுஸ் போட்டு உங்களுக்கு பண்ணி காமிச்சுட்டுருக்கேன். இந்த நல்ல ரைப்பனான நல்லா பழுத்த இந்த பங்கனப்பள்ளி மேங்கோஸை உங்கள் கையால் எவ்வளோ இது மாதிரி ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி, இதை நல்லா ஒரு 70-80% ஸ்குவீஸ் ஆன பிறகு இங்கே அந்த மேங்கோடைய விதை இருக்குது இல்லைங்களா, அந்த விதையும் நான் உள்ளே போட்டு அதில் இருக்கிறதையும் நான் புழிஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன் ஃபுல்லாக. நான் இங்கே 3 மாம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்த பல்ப், இவ்வளோ தான் வந்திருக்கு பல்ப். ஓகே, இது பாருங்கள். இது மாதிரி ரேண்டமாக நான் வந்து இந்த பல்ப்பை நீட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பேஸ்ட்டாக பியூரியாக கையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இங்கே இந்த விதை இருக்குது இல்லைங்களா, அந்த விதையை போட்டு அதையும் ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் கூட நிறைய ஒட்டின்னு இருக்கும். இதில் நீங்கள் நசுக்கும் போது அந்த ஜூஸ் வரும், தண்ணி பார்ட் இருக்குல்ல, இல்லை பல்ப் நம்ம எடுத்துட்டோம் வெட்டி, இதில் இருக்கிறது வந்து அந்த ஜூஸ் பார்ட். அந்த ஜூஸ் பார்ட்டை க்ளீனாக நசுக்கி எடுத்துருங்க. நல்ல ரைப்பன் பங்கனப்பள்ளியில் பண்ணிங்கன்னா இந்த பாயசத்துக்கு பங்கனப்பள்ளி கொடுக்குற அந்த ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள். அந்த பங்கனப்பள்ளி மேங்கோக்குன்னே இருக்கிற ஒரு ஃப்ளேவர். இந்த பங்கனப்பள்ளின்றது இந்த ஆந்திராவில் இருக்கிற ஒரு பார்ட்லேருந்து வர்ற மேங்கோங்க. இந்த பாயசத்துக்கு இவனை மாதிரி ஒரு மாம்பழம் எவனும் இருக்க மாட்டான். அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மேங்கோ பியூரி ரெடி. பாயசத்துக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் வந்து தேங்காய் பால். தயவு செஞ்சு இந்த பேக்கெட் தேங்காய் பால் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பிராண்டில் தேங்காய் பால் பேக்கெட் வருது. ஆனால் அதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, ஒரு மாதிரியான ஒரு டெசிகேட்டட் கோகனட் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து இந்த பாயசத்தை புட் ஆஃப், இட் வில் நாட் பி குட். அதுக்காக நான் இங்கே ஃப்ரெஷ்லி ஸ்குவீஸ்ட்
இங்கே நான் போட்டிருக்கிற இந்த 3 மாம்பழம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 1.25 கிலோ இருக்குன்னு. இது 1.5 தேங்காவுடைய பாலுங்க. 1.5 தேங்காய், அதாவது 3 மூடி 1.5 ஃபுல் தேங்காவுடைய பால். அந்த தேங்காவை துருவி நல்லா ஐஸ் வாட்டரில் அந்த தேங்காவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா புழிஞ்சிடுங்க. நான் வெறும் சிங்கிள் பால் தான் எடுத்திருக்கேன். அந்த திக் எக்ஸ்ட்ராக்ட் தான் எடுத்திருக்கேன், செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு தேவையான பாயசம் வரும். இந்த மாதிரி ஒரு போலில் ஒரு 6லேருந்து 8 பேருக்கு கிடைக்கும் ஒரு வாட்டி. சப்போஸ் உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி வேணும், ஒரு 10-12 வேணும்னா இதே தேங்காய் பாலில் செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுங்க. ஃபஸ்ட்டு பால் எடுத்த பிறகு அதே தேங்காயில் இன்னொரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஐஸ் வாட்டர் ஊற்றி இன்னொரு 2 மிக்சியில் அடித்து அதை புழிஞ்சிங்கன்னா செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வரும். அந்த செகண்ட் எக்ஸ்ட்ராக்டை போட்டு கூட நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுக்கலாம். என்ன கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், பட் மேங்கோ திக்னஸ் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரியாது. ஸ்டில் இட் வில் பி குட். நான் இங்கே ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் வச்சுருக்கேன். அந்த 1.5 தேங்காவுடைய பாலை இதில் கொட்டிடுறேன். இது கூட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 1/2 கிராம் குங்குமப்பூ இதை போட்டுட்டு இவனை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நான் வந்து செகண்ட் தேங்காய் பால் இருந்ததுன்னா இப்படி டைரெக்டாக மிக்ஸ் பண்ணலாம். வெறும் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால்லே நான் பண்ண போகிற அந்த வெள்ளம் மிக்ஸ் பண்ணுறதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி இதில் ஊற்றணும். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு செகண்ட் எக்ஸ்ட்ராக்டில் இது கொஞ்சம் அளவு ஜாஸ்தி பண்ணுறதுக்கு செகண்ட் எக்ஸ்ட்ராக்டில் பண்ண பாலில் நான் இப்போ வெள்ளம் கரைச்சி ஊற்ற போகிறேன். ஸோ இது கொஞ்சம் இப்போ திக்காக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் வெள்ளம் கரைச்சி ஊற்ற போகிறேன். ஸோ நான் இங்கே அந்த செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் தேங்காய் பால் வச்சுருக்கேங்க. அதே தேங்காய் 1.5 தேங்காயில் செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் தேங்காய் பால் இருக்குது. அந்த செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் தேங்காய் பாலுக்கு இங்கே நான் பாரிஸ் பவுடர் ஜாகரி யூஸ் பண்ணுறேன். இது என்ன பியூட்டின்னா, இது பாலில் போட்டு 2 நிமிஷத்தில் கரைஞ்சிரும். இந்த வெள்ளத்தை இடிக்கிறது அந்த வேலைலாம் கிடையாது. ஒரு ஃபென்டாஸ்டிக் ஜாகரி விதவுட் எனி அடிட்டிவ்ஸ். இது வந்து 1/2 கிலோ பேக்கெட்டுங்க. நான் 250 கிராம் இப்போ ஜாகரி போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஸ்வீட்டு போதுமானு. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், தேங்காய் பாலில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சிருச்சு. 1.2 kgs 1லேருந்து 1.25 கிலோ இருந்த மாம்பழத்துக்கு 1.5 தேங்காவுடைய பாலை போட்டு அதோடைய செகண்ட் எக்ஸ்ட்ராக்டில் 250 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். அப்போது 1.25 கிலோ மாம்பழத்துக்கு 250 கிராம் வெல்லம், அதுதான் கணக்கு. இதை போட்டுட்டு இந்த வெல்லம் அந்த தேங்காய் பாலில் கரைச்சி இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணுங்க. அவ்வளோதான். ஏலக்காய் பொடி, கொஞ்சோண்டு குங்குமப்பூ, அதுக்கப்புறமா இந்த மாம்பழம் பியூரி, வெல்லம், தேங்காய் பால், மேட்டர் ஓவர். இதில் நம்ம ஒரு பீஸ் மேங்கோ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 2 பீஸ், அதை இது மாதிரி சின்ன 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 பீஸாக வெட்டி இதில் ஆட் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் சாப்டு பாதாம் வச்சுருக்கேன். அந்த சாப்டு பாதாமை இது மேலே போட்டுருங்க. இது வந்து ஒரு கார்னிஷ் தான். அந்த மேங்கோ பாயசம் சாப்பிடும்போது ஒரு பைட்டிங் டெக்ஸ்சரில் கொஞ்சம் நட்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சிம்பிள், சமையலே இல்லாமல் வெறும் அரைச்சி புழிஞ்சி செய்யக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக் மேங்கோ ரசாயனா. ஃப்ளேவர் ஆஃப் காடமம், அதாவது ஏலக்காவோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க. இது கூட சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு சிட்டிகை உப்பு, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அப்படியே சில்லாகிடுவோம். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு கப்பு இல்லைன்னா ஒரு டம்ளரில் கொடுங்க. சாப்பாட்டுக்கு அப்புறமா கொடுக்குற மாம்பழம் பாயசம் சாப்பாட்டுக்கே இதுதான் சாப்பாடுன்னு சொல்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் மாம்பழ ரசாயனா ஃப்ரம் த கிச்சன்ஸ் ஆஃப் இதயம் தொட்ட சமையல் உங்களுக்காக என் அக்கா ரத்னா ஜெகதீஷோட ரெசிபி. ரொம்ப வருஷமாக அவள் எங்களுக்காக செஞ்சு கொடுத்த ஒரு ஃபென்டாஸ்டிக் மாம்பழ பாயசம். எக்ஸ்க்ளூசிவாக தீபாவளி இன்றைக்கி அவள் வீட்டில் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்கள் மூலியமாக அதெல்லாம் நான் நினைவு கூர்ந்துக்கிறேன். ஒரு ஃபென்டாஸ்டிக் மேங்கோ ரசாயனா, கன்னடத்தில் இதை மாவின ஹண்ணு ரசாயனான்னு சொல்லுவாங்க. ஒரு சூப்பர் பாயசம் பாரிஸ் ஜாகரி வச்சு செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிடுங்க.